அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை காலை நம் பயன்களை தொடர்கிறோம். பிரியமா, நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணலாம். இந்த கடலூர் சீனிவாசன் ஐயாவை திருப்பி வர சொல்லலாம். அது மாதிரி கூட்டம் அதிகமா இருக்குன்னு சொல்லி அவரை இதுவே விளக்கிடுச்சு. அப்பதான் ரெக்கார்டிங் பண்ண முடியும்னு சொல்லி அவங்க வேணா ஒரு வார்த்தை கூப்பிட்டு இல்ல மஸ்லாமா யார்கிட்ட அவருக்கு நம்பர் இருக்கோ அவங்க கூப்பிட்டு திருப்பி ரீஜாயின் பண்ணி சொல்லுங்க. அவரை தள்ளி விட்ட மாதிரி அது போயிருப்போம். கேட்டுதா? ஓகே. நம்ம அவங்க வர்றதுக்கு முன்னாடி சார்லக்கன் அப்படிங்கிற வார்த்தையை போகிறத பார்ப்போம். எந்த அளவுக்கு நம்ம இந்த ஈக்குவாலிட்டி கொண்டு வரக்கு எதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். சொல்லிட்டீங்களா? ஒரு வரேனாரா? ஓகே. லாஸ்ட் நம்ம பார்த்தது ஃபார் தெர் இஸ் தேர் எஸ்பெஷலி இன் அவர் சப்ளிமினல் வைட்டல் நேச்சர் அண்ட் இன்காரிஜிபிள் சார்லட்டன் அண்ட் ஆக்டர். ஒரு வேடதாரி திருத்த முடியாத ஒரு நடிகர் இருக்காருன்னு போட்டுருக்காங்க. அதான் இந்த திருத்த முடியாதுங்கிற இன்னொரு இடத்துல நாய்வாலை நிமிர்த்த முடியாதுன்னு சொல்லி சுவாமி விவேகானந்தர் சொன்னதா நம்ம ஸ்ரீ அரவிந்தரை எழுதியிருப்பாரு. இப்ப நம்ம இன்னைக்கு படிக்க வேண்டிய சென்டென்ஸ் இங்க இருக்கு. The sadhaka must first have advanced far in the elimination of desire and in the firm equality of his soul towards all workings and all happenings before he can utterly lay down the burden of his works on the divine. இப்போ நம்ம படிக்கிறது கர்மயோகம் நினைவு கொள்ள வேண்டும். அதனால ஒர்க்ஸ்ங்கிற வார்த்தை இங்க வருது. இந்த சாதகான்னா இந்த யோக சாதனை செய்யக்கூடிய அவர் must first have advanced far in the elimination of desire. அப்ப ஆசை அழிப்பதில் அவர் ரொம்ப முன்னேறி இருக்க வேண்டும். ஒண்ணு முழுமையா அழியாட்டாலும் 70%, 80%, 90%, 99% அது ரொம்ப முன்னாடி போயிருக்கு. The sadhaka must first have advanced far in the elimination of desire and in the firm equality of his soul. The firm equality இப்போ சமதா, அது ஒரு நிலையான சமதையா இருக்கும். அவருடைய ஆன்மாவின் நிலையான சமதையாகும். The sadhaka must have advanced far in the firm equality of his soul towards all workings. Equality of his soul towards all working. Firm equality in all happenings. எல்லா இயக்கங்களிலும் எல்லா நிகழ்ச்சிகளிலும் ஒரு சமதை. அது சாதகமானதோ பாதகமானதோ எதாக இருந்தாலும் ஒரு சமதை வரும். Before he can utterly lay down the burden of his works on the divine. நான் என்னுடைய செயல்களை செய்துட்டு இருக்கேன். அந்த பாரத்தை முழுக்க இறைவன் கிட்ட நான் கொடுப்பதென்றால் அதற்கு முன் என்னுடைய ஆசைகள் முழுமையாக எந்த அளவுக்கு அதிகமாக இல்லாமல் ஆகி இருக்க வேண்டுமோ அதுவும் நிலையான ஒரு சமதி. எல்லா நிகழ்ச்சிகளிலும் எல்லா இயக்கங்களிலும் ஒரு நிலையான சமதி வந்தா நான் the burden of his utterly lay down the burden அவங்க கிட்ட கொடுக்கிறோங்கிற பொருளை விட சமர்ப்பிக்கிறோம். அதான் கர்மயோகத்துல அடிப்படை. நாம் செய்யும் பணிகள் அனைத்தையும்
நாம் இறைவனிடம் அர்ப்பணிக்க வேண்டும் என்பது அடிப்படை ஒன்று. அடுத்தது வந்து இது வந்து பெரிய எச்சரிக்கை. அதனால நீங்க வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். இதோட இந்த பேராகிராஃப் முடியுதுன்னு நினைக்கிறேன். At every moment he must proceed with a vigilant eye upon the deceits of the ego and the ambitions of the misleading powers of darkness, who ever represent themselves as the one source of light and truth, and take on them a simulacrum of divine forms in order to capture the soul of the seeker. இங்க ஒரு புது வார்த்தை நம்ம பார்க்கிறோம். நான் அதோட உச்சரிப்பு நம்ம காட்டுறேன். சத்தம் வருதா மட்டும் சொல்லுங்க. சரி. Simulacrum. 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 British உச்சரிப்பு மன Simulacrum. An image or representation, an unreal semblance or vague semblance. இது சொல்ல போனா நம்ம வான்கோழி மயில பார்த்து ஆடின கதைன்னு சொல்லி அந்த மாதிரி ஆட்டமா தான் தெரியும். ஆனா நம்ம வந்து ஆட்டம் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. சோ அது வந்து இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா இது படிக்கிறோம். At every moment he must proceed with a vigilant eye. இதுதான் வந்து விஜிலன்ஸ்ங்கிறது இந்த சன்லைட் பாத்துல ஒரு தனி சாப்டராகவே இருக்கும். அந்த விழிப்புணர்வோடு இருக்கணும். ஸோ அட் எவ்ரி மூமெண்ட், ஏன்னா நம்ம நினைப்போம் நம்ம ஆன்மீக பாதையில் வெகுவாக கடந்து விட்டோம், நாம் இனி பாதுகாப்பான ஒரு எல்லைக்குள் வந்து விட்டோம்னு நினைப்போம். அப்ப நம்ம காலில் தட்டுற மாதிரி ஏதோ ஒன்று. அதனால எவ்ரி மூமெண்ட் he must proceed with a vigilant eye upon the deceits of the ego. அப்ப இந்த ஆணவத்தின் ஏமாற்றுகளுக்கு நிறைய நடக்குமா. டெசீட்ஸ்னா ஏமாற்றும் பாவனைகள், ஏமாற்றங்கள் எல்லாத்தையும் உருவாக்கும். அப்ப அந்த ஆணவம் செய்யும் போது அதுக்கு நம்ம வந்து எப்பொழுதும் ஒரு விழிப்புணர்வோட இருக்க வேண்டும். அந்த விழிப்புணர்வு கண்ணோட ஒரு மேல் பார்வையோட நம்ம இருந்துகிட்டே இருக்கணும், ஒவ்வொரு நேரமும் இருக்கும். அப்புறம் அந்த ஆம்பிஷஸ் ஆஃப் த மிஸ்லீடிங் பவர்ஸ் ஆஃப் டார்க்னஸ். அப்ப அந்த கலங்க இந்த பியும் சரி டியும் சரி கேபிட்டல் லெட்டர்ல போட்டிருக்காங்க. அப்படின்னா பொதுவா கேபிட்டல் லெட்டர் போட்டா அது வந்து இறைவனுக்குரியது. அப்ப இது வந்து எப்படி இருளான ஆற்றல்கள் எப்படி இறைவனோட ஆற்றல்களாக இருக்கும் அப்படின்னா, இறைவனே அந்த இருளான ஆற்றலாக இருந்து நம்மை சோதிப்பதற்காக இருக்கும். ஆனா அதை வந்து மிஸ்லீட் பண்ணும். ஆம்பிஷஸ் அப்போ வந்து இப்படி பாதையை போயிருக்கோம், அந்த பாதையை விட்டு விலகி போறதுக்கு பண்ணும். அப்ப நம்ம வந்து உணர்ந்து அந்த விஜிலண்ட் ஐயோட இருந்து பழையபடி பாதைக்குள்ள வரணும். அதனால the deceits of the ego and the ambushes of the misleading powers of darkness, whoever represent themselves as the one source of light and truth, and take on them a simulacrum of divine forms in order to capture the soul of the seeker. அப்ப the powers of darkness உடைய நோக்கம் என்னன்னா, to capture the soul of the seeker. அந்த சாதகன் முதல்ல ஆரம்பிக்கும் போது நம்ம இன்னைக்கு சென்டென்ஸ் ஆரம்பிக்கும் போது முதல் சென்டென்ஸுக்கு சாதகா மஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹேவ் அட்வான்ஸ்னு படித்தோம். இந்த சென்டென்ஸ்ல முடிக்கும் போது சீக்கர்னு முடிக்கிறாரு. த சீக்கர், அந்த த சாதகான்னு ஆரம்பிச்சோம், த சீக்கர் முடிக்கணும். த சாதகா இஸ் ஈக்குவல் டு த சீக்கர். இந்த சீக்கருடைய அந்த தேடுதல் உள்ள அந்த சாதகனுடைய ஆன்மாவை பிடிப்பதற்காக, கவர்வதற்காக இந்த ஈகோ ஆணவம் என்பதும் அந்த மிஸ்லீடிங் பவர்ஸ் ஆஃப் டார்க்னஸ், நம்மை வழிமாற்றி செல்லக்கூடிய தவறான பாதையை இட்டு செல்லக்கூடிய இருளின் ஆற்றல்கள் ரெண்டு என்ன பண்ணுன்னா, எவர் ரெப்ரசன்ட் தெம்செல்ஸ். இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை போடுது. எவர்னா எப்பொழுதுமே அவை வந்து தாம் தான் உண்மையான ஒளிக்கு ஒரு ஊற்றுக்கண் அப்படின்னு, சோர்ஸ் ஆஃப் லைட், சோர்ஸ் ஆஃப் ட்ரூத். மெய்ப்பொருளின் ஊற்றுக்கண்ணும் அதுவே, ஒளியின்
பேரொளியின் ஊற்று கண்ணும் அதுவே. And take on them the simulacrum of divine forms. அதான் அந்த இறை உருவங்களுக்கு ஒரு போலி தோற்றத்தை, அழகான மயிலை கண்டு காணும் மயிலை கண்டு வான்கோழி ஆடுவது போல ஒரு உருவத்தை கொண்டு எதற்காக இது செய்கிறது என்றால் in order to capture the soul of the seeker. அதனால ரொம்ப ரொம்ப நம்ம இதா இருக்கணும். நம்ம ஒரு வார்த்தை போட்டா இருக்கும், முதல்ல at every moment he must proceed with the vigilant eye. இந்த இடத்துல வந்து whoever represent never ever represent themselves as the one source of light. இப்போ பல நேரங்கள்ல இதுதான் கடவுளோட ஒளி, இதுதான் கடவுளுடைய உண்மை என்று நம்மை தவறாத பாதைக்கு எடுத்து சொல்லும். அதனால நம்ம எப்பொழுதும் மிக 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 எச்சரிக்கையாக இருக்கிறோம். இதை வந்து மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும், மறந்து விடாதீர்கள். At every moment he must proceed with a vigilant eye upon the deceits of the ego and the ambushes of the misleading powers of darkness, whoever represent themselves as the one source of light and truth, and take on them simulacrum of divine forms in order to capture the soul of the seeker. So இதோட இது முடிஞ்சது. இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம், இல்லாட்டி நம்ம அடுத்த பத்திக்கு போகலாம். இது ஒன்றும் சந்தேகம் இல்லைங்களா? அது நடந்துச்சு போகலாம், உங்களோட கருத்துகள் இருந்தாலும் பகிரலாம். ஆனா இந்த எச்சரிக்கையை மறந்துடாதீங்க, எது மாதிரி இருந்தாலும் இது மாதிரி சிமுலாகிராம் ஆஃப் டிவைன்ங்கிறதுல அது என்ன சொல்லுவாரு? அதான் சொன்னேன், ஒரு போலி தோற்றம் சொன்னேன். மயில் வான்கோழின்னு சொன்னார் இல்லையா, அந்த வான்கோழி தன்னை மயிலாக எண்ணி பாட்டு கேட்டும்போது காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதற்கும் பொல்லாச்சிறகை விரித்து ஆடினார் போல. அந்த போலங்கிற அந்த போலிதான் சிமிலாக்ரம். சிமிலர்னு ஒரு வார்த்தை நம்ம போவோம், ஆனா டூப்ளிகேட் இதெல்லாம் சொல்லும் போது கிட்டத்தட்ட நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கலாம், ஏன்னா அதே போன்ற ஒன்று. ஆனா இது வந்து ஒரு போலியான ஒன்று, அதுக்காக அந்த சிமிலாக்ரம் ஒரு வார்த்தை வருது. இங்க பாருங்க, an unreal or vague semblance, பொய்யான ஒரு கிட்டத்தட்ட இருக்கிற மாதிரி. அன்ரியல் தான் நம்ம எடுத்துக்கலாம். சொல்லுங்க பாகியலட்சுமி அம்மா. சார், நான் ஏதோ படிச்சேங்க சார். அதாவது ஆசிரமத்துல சாதகர்கள் இருந்தப்பங்க சார், பகவானுக்கு அப்புறம் மறுபடியும் அவங்க எல்லாம் வந்து சாதனை இது பண்ணிட்டு இருக்கும் பொழுது, அப்ப வந்து ஒரு பகவான் மாதிரி தோற்றம் சார் வந்து அப்படி முன்னாடி அவங்க அந்த சாதகம் முன்னாடி வந்து அப்படின்னாங்க. அப்புறம் வந்து ஏதோ ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படின்னு ஏதோ சொல்லும் பொழுது இவருக்கு சந்தேகம் வந்து காருங்களாமா, கால் வந்து இருந்ததுங்களாமா. உடனே அது வந்து ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு மறைஞ்சிருச்சுங்களாங்க சார். சரி சரி, அதான் அட்லீஸ்ட் அது திரும்பி இருக்குது, நேரா இருந்ததுன்னா நமக்கு இன்னும் அது உண்மையா நினைக்க வாய்ப்பு அதிகமா இருக்கும் இல்லையா? இதுல இன்னொரு பெரிய குழப்பம், உண்மையாவே வந்தா கூட பொய்யா நினைக்கிற மாதிரி குழப்பம் வரும். அதனால அந்த விதிலன்ற வார்த்தையை நம்ம ரொம்ப இதா, உண்மையான அன்னை ஒளி, உண்மையான ஸ்ரீ அரவிந்தர் ஒளி வரும்போது, இல்ல அவங்க பேசும்போது ஒலி வரும்போது நம்ம அதை வந்து சரியா அந்த டிஸ்கிரிமினேஷன் கூடிய பகுத்தறிவு, இங்க பகுத்தறிவு கண்டிப்பாக தேவை. ஞாபகம் வச்சுக்கிறது. நன்றி பாகியலட்சுமி, முதல் தடவை நீங்க சொல்றது கேட்டதுல படிச்சதுல நன்றி. ஓகே, ஆனா அன்னை சொல்லியிருக்காங்க இன்னொரு இடத்துல அவர் போகல, அந்த இடத்துல இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கறதெல்லாம் அந்த 1950-51 எல்லாம் சொல்லியிருக்காங்க. இங்கேயேதான் இருக்காரு, எங்கேயும் போகல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அவங்க கண்ணுக்கு அது தெளிவா சுத்தமா மெய்ப்பொருளாக தெரியும், நமக்கு அதுல எந்த ஐயமும் வேண்டாம். ஐயா முனீஸ்வரன், அவங்களுக்கு தெளிவாயிடுச்சா சிமிலாக்ரம்? தெளிவாயிடுச்சு. அது எனக்கு என்னன்னா, தெய்வ வடிவமே அந்த மாதிரி தெய்வ வடிவம் போன்ற இன்னொரு தோற்றம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுதானே, அதான் எனக்கு அது இருக்கு. ஆனா தெய்வமே தான் அந்த மாதிரி வருது, ஆனா போலியா நம்ம வழியை மாத்திருந்தா எல்லாமே கேபிட்டல்ல போட்டுருக்காங்க. அதனால சிமுலாக்ரம் ஆஃப் டிவைன் ஃபார்ம்ஸ், இறை உருவங்களில் வந்து இது பண்ணிருக்கோம். எச்சரிக்கையா இருக்கணும். எச்சரிக்கையே ரொம்ப முக்கியம், விழிப்புணர்வு. அதுதான் இந்த இதோட சாரம் வந்து விழிப்புணர்வு. அவ்வளவுதான். சரி, நம்ம அடுத்ததுக்கு போகும்போது தமிழ்ல வந்து இன்னும் படிக்க வேண்டியது இருக்கான்னு பாருங்க. ஏன்னா எனக்கு வந்து இடையில 2-3 நாள் இல்லாததுனால. பாகியலட்சுமி அம்மா அது என்னன்னு சொல்லலாம்?
சார் இப்ப நீங்க இன்னைக்கு நடந்ததுதான் படிக்கணுங்க சார். லாஸ்டா வந்து படிச்சது நம்ம ஆரோவில் புவனசுந்தரி அம்மா படிச்சாங்க சார். அவங்க வந்தாங்கன்னா அவங்கள படிக்க சொன்னீங்க. ஓகே. அப்படின்னா ஓகே. மீனாட்சி அம்மா நீங்க படிக்கிறீங்களா? இல்ல பிரியாமா, ஏன்னா பிரியாமா இப்ப எம்ல வந்துடுறாங்க. அதனால பிரியாமாவும் எனக்கு முதல்ல பிரியாமா படிக்கணும். பிரியாமா படிக்கணும். சரி. தேங்க்யூ சார். குட் மார்னிங். பக்கம் 362 மேல இருந்து ஒரு 6வது 7வது லைன். எல்லா நிகழ்ச்சிகளிலும் இயக்கங்களிலும் திடமான சமதையை கடைபிடிப்பதிலும் ஆசையை ஒழிப்பதிலும் சாதகன் வெகு தூரம் முன்னேறி இருக்க வேண்டும். அதன் பிறகுதான் அவன் தன் செயல்களின் பொறுப்பை எல்லாம் இறைவனிடம் வைக்க முடியும். இருட்சக்திகள் தெய்வீக வடிவங்களைப் போன்ற போலி வடிவமெடுத்து பேரொளியின் பரம மெய்மையின் மூல ஊற்று தாமே என்பதாக போலி தோற்றம் காட்டி சாதகனின் ஆன்மாவை கைப்பற்ற பதுங்கி இருக்கின்றன. அவற்றின் தந்திர பொறிகளிலிருந்தும் அகங்காரத்தின் ஏமாற்றுதலிலிருந்தும் தப்பிக்க ஒவ்வொரு கணமும் அவன் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். நன்றி சார். அடுத்தது பார்க்கிறோம். Immediately he must take the further step of relegating himself to the position of the witness. இப்போ டெலிகேட்ங்கிற வார்த்தை கேட்டிருக்கோம் நிறைய பேர். டெலிகேட்னா இன்னும் ஒருத்தருக்காக நம்ம அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரின்னு இருக்கு. இல்ல டெலிகேட்டிங் அத்தாரிட்டின்னு சொன்னா அவருக்கு அந்த பொறுப்பை நீங்க இதெல்லாம் பாருங்கன்னு சொல்றதெல்லாம் இருக்கணும். ஈவன் டெலிகேட்ஸ் எல்லாம் சொல்லுவோம். இப்ப அந்த பிரசிடென்டோ பிரைம் மினிஸ்டரோ வர முடியலன்னா அவருடைய டெலிகேட்டா அவருக்கு பிரதிபலிப்பா இவர் வர்றாருன்னு சொல்லுவோம். பிரதிநிதியா அவர் வர்றாருன்னு சொல்லுவோம். ஆனா இங்க பாருங்க, ரெலிகேட்டுங்கிறது கன்சைன் டு இன்ஃபீரியர் அப்ஸ்கியூர் ரேங்க் வேண்டாம். அது இந்த இடத்துல ஒத்து வராது. ஏன்னா பொதுவா வந்து அது நெகட்டிவ் இது வருது. ஆனா இந்த இடத்துல டு ரெஃபர் ஆர் டு அசைன் ஃபார் டெசிஷன் ஆர் ஆக்ஷன். அப்போ வந்து ஒரு நம்ம அந்த நிலைக்கு அதை கொண்டு வருகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஒரிஜினல் பாத்தீங்கன்னா அனுப்புதல், டெபியூட்ங்கிற பொருள் எல்லாம் இருக்கு. சரிங்களா? டெபியூட் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அப்பாயிண்ட் ஆர் ஆத்தரைஸ் அண்ட் ஏஜென்ட் ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் டு அசைன் போது ஒரு நம்பர் கொடுக்குற மாதிரி இது செய்யறது. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இமீடியட்லி ஹீ மஸ்ட், ஹீ யாரை குறிக்கிறது? ரொம்ப நாள் அந்த கேள்வி எல்லாம் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஹீனா யாரை குறிக்கிறது? 2 பார்த்தோம் அந்த வார்த்தை இன்னைக்கு. சொல்லுங்க. சாதகா. சாதகா ஒண்ணு. கடைசியா பார்த்த வார்த்தை பழைய பேர முடிகிற வார்த்தை சீக்கர். சாதகா வந்து immediately the seeker must take the first further step of relegating himself to the position of the witness. அந்த W கேபிட்டல் போட்டிருக்காங்க. அப்போ ஏன்னா நம்ம வந்து என் பையன் அவன் அடிச்சுட்டு இருக்கான், நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? இல்ல நான் வந்து எந்த உணர்ச்சி காட்டாம இருக்க முடியுமா? சமதையில நான் இருக்க முடியுமா? கேள்வி. அப்போ வந்து நம்ம வந்து என்னதான் பார்த்துட்டு பேசாம ஒரு விட்னஸ் மாதிரி இருந்தாலும் நம்மளோட ரியாக்ஷன் அங்க இருக்கும். ஆனா இந்த இடத்துல எப்படின்னா W கேபிட்டல் போட்டிருக்கனால அந்த எந்தவித பாதிப்பும் இல்லாம அந்த என்ன சொல்றது, பாசம், அன்பு இதெல்லாம் விலகி நின்று பார்க்கக்கூடிய தன்மைக்கு நாம் போய்விட வேண்டும். அப்பதான் இமீடியட்லி, ஏன்னா அங்க வந்து டிவைன் ஃபார்ம்ஸ் போலிகள் நிறைய வர்றதுனால யூ மஸ்ட் டேக் த ஃபர்தர் ஸ்டெப். அப்போ இந்த இடத்துல நம்ம நல்லா கவனிங்க, வார்த்தைகள் எப்படி கொண்டு வர வரேன்னு சொல்லுவாங்க.
இப்போ நம்ம பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இன்னைக்கு ஆரம்பிச்ச சென்டென்ஸ் சாதகா மஸ்ட் ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் ஃபார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு பயணம் போயிட்டு இருக்க மாதிரியும் அதுல முன்னாடி ரொம்ப தூரம் பயணிச்ச மாதிரி வந்து அந்த விழிப்புணர்வு இதெல்லாம் கொண்டதுக்கு அப்புறம் போலிகள் வந்து இதுதான் உண்மையான உண்மை, இதுதான் உண்மையான ஒளின்னு சொல்லி இதெல்லாம் வரும்போது இம்மீடியட்லி ஹி மஸ்ட் டேக் த ஃபர்தர் ஸ்டெப் அப்படின்னா அடுத்த அடி வைக்க வேண்டும். இந்த பாதையில அந்த பயணத்துல அது எப்படி அடுத்த அடி என்று கேட்டால் ஒரு சாட்சி பூதமாக ஒரு பார்க்கும் ஒரு பார்வையாளனாக அது மாற வேண்டும். அந்த அது டபிள்யூ கேப்டல் இறை பார்வையாளனாக தன்னை தானே மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு. அப்ப அந்த இறை பார்வையினோட நோக்கம் அல்லது இயல்பு என்னன்னு கேட்டீங்கன்னா அது ரொம்ப முக்கியமான இயல்பு. அது இருந்தாதான் அவனுக்கு இறை பார்வையாளர் என்று சொல்லவே முடியும். அது என்னவென்றால் aloof from the prakriti. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நான் எல்லாம் ஃபுல்லா படிச்சுட்டு திருப்பி நம்ம அந்த விளக்கத்துக்குள்ள போவோம். aloof from the prakriti, impersonal and dispassionate. He must watch the executive nature force at work within him and understand its action. He must learn by this separation to recognize the play of the universal forces. Distinguish her interweaving of light and light, the divine and the undivine, and detect the formidable powers and beings that use the ignorant human nature. So, aloof from the prakriti அப்படின்னு சொன்னா அலூஃப்னா விலகி நிற்றல், அதுல இருந்து விலகி நிற்றல். பிரகிருதி தான் உங்களுக்கு எல்லாருக்கும் இயற்கை, பி கேபிட்டலோ பேர் இயற்கைன்னு சொன்னாங்க. அப்போ aloof from பிரகிருதி, இம்பர்சனல், எந்த ஆளுமையும் இல்லாம எந்த ஒரு குணமும் இல்லாம நிர்குணம் மாதிரி சொல்லலாம். டிஸ்பேஷனேட், எந்த வித உணர்ச்சிகளும் இல்லாம. ஸோ இந்த மூணு இருந்தாதான் அந்த விட்னஸ் வரும். விட்னஸுக்கு என்ன இருக்கணும்? aloof from the பிரகிருதி. அப்போ வந்து பொதுவான அந்த இயற்கை இதிலிருந்து விலகி நிற்றல், எந்த விதமான ஒரு தனிப்பட்ட குணம் கொள்ளாமல் கோபமோ எரிச்சலோ அன்போ பாசமோ எதுவும் இல்லாம அவர் விலகி நிற்கிறது. அப்புறம் டிஸ்பேஷனேட், எந்த உணர்ச்சிகளும் இல்லாம. ஸோ அந்த மாதிரி aloof from the prakriti, impersonal and dispassionate. He must watch the executive nature force. அந்த வாட்ச்ங்கிற வார்த்தை முந்தின சென்டென்ஸ்ல என்னவா இருக்கு நீங்க யாராவது சொல்லலாம். வாட் இஸ் தட்? He must watch the executive nature force. இந்த பிரகிருதி தான் இங்க வந்து ஃபோர்ஸா இருக்கு, நேச்சர் ஃபோர்ஸா இருக்கு. At work within him and understand its action. அந்த வாட்ச்ங்கிறதுக்கு வாட்ச் பண்றவனை என்ன சொல்லுவோம் உங்களுக்கு பாருங்க. அதுக்கு எந்த வார்த்தை அதே சென்டென்ஸ்ல ஸ்டார்டிங்லன்னு சொல்லுங்க பார்ப்போம். அப்பதான் கொஞ்சம் காலை நேரங்களில் சில பேருக்கு சொப்பிடும், கேள்வி கேட்டா பதில் சொன்னீங்கன்னா கொஞ்சம் சுறுசுறுப்பாகும். சொல்ல முடியுமா அது? சொல்லுங்க. முந்தின சென்டென்ஸ்ல இருக்கு இல்ல, அந்த வாட்ச்னா ஆமா விட்னஸ். எக்ஸாக்ட்லி. அப்ப வாட்ச் பண்ணதான் விட்னஸா இருக்க முடியும். அது எப்படி? எந்த விதமான உணர்வு இல்லாமல் உணர்ச்சி இல்லாமல் நடுநிலையோடு இருக்கும். அப்ப தனக்குள் நேச்சர் ஃபோர்ஸ் ஒர்க் வித்தின் ஹிம் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் ஆக்ஷன். இது எதற்காக செய்கிறது? இப்ப நான் சொன்னது ஒரு ரொம்ப ஒரு கீழ்நிலை, இந்த லோயர் இதுல இருந்து சொன்னேன். அதனால தயவுசெய்து நம்ம தவற எடுத்துக்காதீங்க. நான் கேரளத்துல மினிஸ்டர் ஏதாவது சொல்ல வந்தீங்களா? உங்களுக்கு இந்த மைக் ஆன்ல இருக்கு, இந்த மியூட் போட்டுக்கோங்க. கேரளத்துல நான் சின்ன வயசுலயே அங்க இருந்த நிறைய பேர் நம்ம நண்பர்கள்லாம் ஊர்ல இருந்து வருவாங்க. நான் தான் அப்போ அவங்களுக்குலாம் கைடா 7 வயசு 6 வயசு அந்த மாதிரி. அப்போ நீங்க எல்லா ஊரும் அது கேரளம் ஆந்திரம் அந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு ஆண் அது வந்துட்டு இருக்காங்க. முன்னாடி ஒரு பெண் வந்தா கொஞ்சம் மறைச்சே அந்த ஸ்டேரிங்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்க. எந்த வயசா இருந்தாலும் 60 வயசு 70 வயசு பெரியவங்களையும் பார்த்துருக்கேன். 20 கல்யாணம் ஆகாதவங்க எல்லாருமே. அதோட சேரன் நாட்டிலம் பெண்கள் அப்படின்னு பாரதியாரே பாடி வச்சிருக்காங்க. அப்போ ஏன் இப்படி உத்து பாக்குறாங்க, ஏன் இப்படி பாக்குறாங்க, பெண்களையும் இவங்க பார்த்தது இல்லையா அப்படின்லாம் இருக்கும். அப்புறம் உடையும் அந்த காலத்துல இன்னும் கொஞ்சம் முந்துன்னு சொல்லுவாங்க. பெண் மேல இது இல்லாம இப்ப எப்படி சுடிதார் போட்டுட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு ஜாக்கெட்டும் ஒரு வேஷ்டியும் கட்டுற மாதிரி பெண்கள் இருந்தாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அப்ப ஏன் பாக்குறாங்க அப்பெல்லாம் இருக்கும். நம்ம இப்படியே வளர்ந்து வரும்போது
நான் சொன்ன நாத கர்ணி, தவறாக நம்ம நற்கர்ணின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல பேச்சாளர், ஒரு ப்ரொஃபஸர். அவர் ஒண்ணு சொன்னாரு, ஏன் ஒரு ஆண் ஒரு பெண், ஆண் மகன் பெண்ணும் பெண்ணை பார்ப்பேன் ஆணை பார்க்கிறதோ, ஏன் அந்த நேச்சர் ஃபோர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்னா இயக்கக்கூடிய இந்த இயற்கை ஆற்றல், பேரியற்கையின் ஆற்றல் ஏன் பார்க்க வைக்கிறதுனா அதோடைய நோக்கம் என்னதான் சொன்னாலும் அனிமல் அப்படின்னு சொல்லும் போது ஒரு அந்த ஈர்ப்பு அப்படின்னு சொல்லும் போது அந்த மனித இனம் தொடர்ந்து இருக்கணும்னா அந்த ஈர்ப்புக்கு தான் முடியும். அந்த ஈர்ப்பே இல்லைன்னா மனித இனமே அடிக்கணும். அப்படி டைனோசர் மாதிரி மனிதனும் போயிடுவாங்க. அது நாயாக இருந்தாலும் பூனையாக இருந்தாலும் எந்த ஒரு காண்டாமிருகமோ நீலரையோ யானையோ புலியோ எல்லாவற்றுக்கும் அது இருக்கணும். அப்போ அது he must watch the அப்போ அவர் சொன்னார், அதுதான் ஒரு ஆண்மகன் ஒரு பெண்ணை பார்க்கக்கூடிய அடிப்படை காரணம். அது எந்த வயசா இருந்தாலும் சரி, திருமணமானவர் ஆகாதவர் வயசு என்ன சொல்லலாம். அப்போ அது என்னன்னா he must watch the executive nature force at work. இது நான் ஒரு எடுத்துக்காட்டா சொல்றேன். இப்ப பசித்தால் அவன் உணவு உண்ண வேண்டும் இருக்கும். அது அப்ப அந்த உணவுக்கு அவன் 3 மாசம் முப்போகம் விளைய வச்சு அந்த நெல் எடுத்து அது பொடிச்சு எல்லாம் செய்யறதும் ஒரு பகுதி. அது நெல் அரிசி மட்டும் ஆகுறது. அப்புறம் அதுக்கு சாம்பாருக்காக பருப்பு, இப்படி காய்கறிகள், இப்படி ஒவ்வொன்றையும் அவன் உருவாக்குவதற்கு இந்த நேச்சர் ஃபோர்ஸ் அவனுக்கு கொடுத்து. ஏன்னா அடிப்படை 3 தேவைகள், அடிப்படை தேவைகள் என்னென்னு தமிழ்ல ஊ எழுத்திலேயே ஒரு உணவு, உடை, உறையுள் சொன்னா வாழக்கூடிய இடம். இதுதான் பொது உடைமைவாதிகளும் அடிப்படையா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் நீங்க என்ன பாராட்டணும், புகழணும், அந்த மாதிரி ரெகக்னிஷன், ஸ்டேட்டஸ் அதெல்லாம் பின்னாடி வரும். முதல்ல இந்த 3 அடிப்படை வேணும். அப்ப இதை இப்ப வீடு கட்டுறவங்க என்னென்ன பண்றான், ட்ரெஸ் வாங்குறவங்க என்னென்ன பண்றான், எல்லாமே அடிப்படையில அதுதான். அப்ப எல்லாமே வைத்து கட்டாண்டா, இல்லாத கொடுப்பை கட்டாண்டான்னு சொல்லி எல்லாம் செய்யறதுதான் பார்த்து he must watch the executive nature force at work within him and understand its action. அதோட செயலுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கப்போம். இது நீங்க ஒரு சாட்சி பூதமா இருந்தாதான் பார்க்க முடியும். இல்லாட்டி நம்ம நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட அந்த கடலில் அடிப்படை துரும்பு போல நம்ம இயற்கை இழுத்து பக்கம் போயிட்டு அப்புறம் கண் போன போக்கிலே கால் போய் கொண்டிருக்கும். அது போனால் அது நாகரிகம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை வரும். சரிங்களா? He must learn by this separation to recognize the play of universal forces. இதைதான் நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன். அது உணவா இருக்கலாம், அந்த பசிங்கிறது பல நிலைகள் இருக்கலாம், உடற்பசி, வயிற்று பசி, பல பசிகள் இருக்கலாம். அது எல்லாத்துக்கும் நம்ம அதோட காரணங்களுக்கு he must learn by this separation to recognize. ஆனா அந்த செப்பரேஷனுக்கு தான் aloof, impersonal and dispassionate 3 வார்த்தை சொல்லுவாங்க. அப்ப அந்த செப்பரேஷன் பார்த்து தனிப்படுத்தி recognize the play of the universal forces. முதல்ல என்ன சொல்றாங்க, nature force at work within him and understand its action. அப்ப அந்த இயற்கை பேராற்றல் இந்த இடத்துல யூனிவர்சல் ஃபோர்ஸஸும் அது எப்படி வேலை செய்கிறது. He must learn by this separation to recognize the play of the universal forces. பிரபஞ்ச சக்திகள் தன்னுள் எப்படி வேலை செய்கிறது என்பதை அவன் உணர வேண்டும், அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் distinguish the interweaving of light and night, the divine and the undivine, and they detect her formidable powers and beings that use the ignorant human nature. இங்க எவ்வளவு அழகான வார்த்தை போறது. அதனாலதான் நம்ம அந்த அறியாமை தான் அடிப்படை. அதுக்கு எப்படி எல்லாம் ஒரு வார்த்தைகள் போடுறாங்க பாருங்க. இப்போ ஃபார்மிடபிள் பவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன வார்த்தைன்னு பாருங்க. பொருள் அரோசிவ் ஃபியர், ரெட் அலாம். அப்போ ஒரு பெரிய ஆப்ரேஷன் பண்ணா நமக்கு அப்பா அறுவை சிகிச்சை ஒரு உயிரோடு இருப்போமா ஒரு பயம் வருது இல்லையா? அப்போ அந்த ஒரு பயத்தை உருவாக்குறது பெரும் பயம். அப்புறம் இன்ஸ்பைரிங் அட்மிரேஷன் அந்த ஒண்ணு. அப்ப பார்த்தா a woman of formidable intelligence and tenacity, she prides herself of being independent minded. அப்படிலாம் சொல்லும்போது அப்படி ஒரு ஆச்சரியத்தை உருவாக்குறது. difficult to undertake, surmount or defeat. இதுதான் இப்ப நம்ம பார்க்க வேண்டிய இந்த சொல். அதாவது formidable powers and beings that use the ignorant human creature. அப்போ அது
எளிதில் அஜய்ன்னு சொல்லுவாங்கல்ல, அஜய்ன்னு சொன்னது அஜித்னு எல்லாம் ஒரு வார்த்தை கேட்டதுல பெயர்கள். இந்த அஜய் அஜித்துக்கு என்ன பொருள் யாராவது சொல்ல முடியுமா? இந்த வார்த்தை நீங்க அஜித்னு ஒரு வார்த்தை கேட்டீங்க, அஜய்ன்னு சொல்றீங்க, யாராவது சீக்கிரம் சொல்லுங்க. வெல்ல முடியாத வெல்ல கடைசியில முடியாத மீனாட்சிமா நீங்களே நம்ம 3ல இருக்கிறது படிங்க. ஸ்கிரீன்ல formidable. நம்பர் 3ல இருக்கிறது மட்டும் படிங்க. Number 3, difficult to undertake, surmount or defeat. A formidable challenge, a formidable அது எக்ஸாம்பிள். opponent. டிஃபிகல்ட் டு டிஃபீட்ங்கிறதா வெல்ல முடியாது நீங்க சொன்னதுக்கு. அதுதான் மக்களெல்லாம் அது பயப்படுத்துற மாதிரியோ இல்ல ஆச்சரியப்படுத்துற மாதிரியோ ரெண்டுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே இருக்கு. இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா ஃபார்மிடபிள் பவர்ஸ் அண்ட் பீயிங்ஸ். அப்போ வந்து வெல்ல முடியாத, எளிதில் வெல்ல முடியாத ஆட்களும் ஜீவன்களும். தட் யூஸ் தி இக்னரண்ட் ஹியூமன் நேச்சர். அறியாத அந்த மனித ஜீவனை அந்த சக்திகளும் அந்த ஜீவன்களும் பயன்படுத்துகிறது. அப்ப அது என்னன்னா டிஸ்ட்ரிபியூஷன் இன்டர்வீவிங் ஆஃப் லைட் அண்ட் நைட். இன்டர்வீவிங்னா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க ஏதாவது சிவப்பை பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இந்த நிறமும் வேற. அப்ப வந்து சிவப்பு நிறமும் நீல நிறமும் கலந்து கட்டின ஒரு உடைன்னு அர்த்தம். இது சிவப்பு மிக குறைவாகவும் நீலம் கருநீலம் அதிகமாகவும் இருக்கு. அப்ப இந்த இடத்துல என்னன்னா ஒரே மாதிரி லைட் அண்ட் நைட் பிரிச்சு பாருங்க. இரவும் பகலும் ஒன்றானால் மாதிரி. அப்புறம் வந்து 2 மானம் 2 பாட்டு வரிகள்ல ரெட்டையா பார்த்துருப்பாங்க. அப்ப த டிவைன் அண்ட் தி அன்டிவைன் இதெல்லாம் பார்த்தா அதெல்லாம் நம்ம பிரிச்சு பார்க்க he must learn by this separation to recognize the play of the universal forces, distinguish her interweaving of light and night. The light na முழுமையாக ஒளி, பகல் என்று சொல்லலாம். லைட் என்றா முழுமையான இருள், அதாவது வேற எந்த செயற்கை ஒளியும் இல்லாததான். இப்போ வந்து நிறைய இடத்துல லைட்டா தேவன் தெரியாத அளவுக்கு ஒளி இருக்கு, அது வேற விஷயம். The divine and the undivine, and detect her formidable powers and beings that use the ignorant human creature. இதை நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த வெல்ல முடியாத இந்த ஜீவன்களையும் ஆற்றல்களையும் அந்த மனிதனின் அறியாமையை பயன்படுத்தக்கூடிய அவைகளை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இதோட நிறுத்துவோம். தமிழை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பார்ப்போம். இப்போ வந்து மீனாட்சி அம்மா நீங்க படிங்க. அடுத்து பக்கம் 362 இரண்டாவது பத்தி. எப்பவுமே ஸ்கிரீன்ல வந்து பாக்குறவங்களுக்கு அது வருது. அடுத்து உடனடியாக சாதகன் தன்னை சாட்சிகளின் ஸ்தானத்தில் வைப்பதாகிய அடுத்த கட்டத்தை மேற்கொள்ள வேண்டும். பிரகிருதியிலிருந்து விலகி இருந்து தனித்தன்மைக்கு அப்பால் இருந்து உணர்ச்சி வசப்படாமல் நடுநிலை வகித்து தன்னுள் இயங்கும் இயற்கை சக்தியை கவனித்து நோக்கி அவள் இயக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு விலகி இருந்து அவளுடைய பிரபஞ்ச ஆற்றல்களின் இயக்கங்களை கண்டறிய அவன் கற்க வேண்டும். ஒளியையும் இருளையும் தெய்வீக மற்றும் அதெய்வீக அம்சங்களையும் கலந்து பின்னி இயங்கும் பிரகிருதியின் இயக்கத்தில் அந்த அம்சங்களை வேறுபடுத்தி அறிய கற்றுக்கொள்ள வேண்டும். அறியாமையில் உழலுகின்ற ஜீவனாகிய மனிதனை பயன்படுத்தும் வல்லமை மிக்க ஜீவன்களையும் பேராற்றல்களையும் கண்டு உணர கற்க வேண்டும். ஒளியும் இப்ப அடுத்த சென்டென்ஸ் போறோம். இதுல இருந்து அடுத்த சாப்டர் இந்த சாப்டர் முடிய போகுது. நல்லா கவனிங்க. அடுத்த சாப்டரோட தலைப்பு யாராவது சொல்ல முடியுமான்னு பாருங்க. புக்கு இங்கிலீஷ் புக் கையில இருந்துச்சுன்னா அதுதான் வந்து இப்ப நம்ம அதோட ஆரம்பத்தை தான் இப்ப நம்ம பண்ணோம். எப்பவுமே ஸ்ரீ அரவிந்தரோட ஸ்ட்ரக்சரே பாத்தீங்கன்னா
அது முதல் சாப்டர்ல முதல்ல இருக்குது. முந்தின சாப்டரோட அப்படியே ஒரு சாரம் அதுல வந்து புது சாப்டர் வரும். அப்படியே கொண்டு போய் முடிக்கும் போது வரப்போற சாப்டர் சினிமால எல்லாம் அடுத்த சீன் வர்றதுக்கு இந்த சீன்லயே கொஞ்சம் காட்டுவாங்க அதோட தோற்றத்தை. அது மாதிரி இது வந்து இப்ப நம்ம படிக்க போற அதோடைய கொண்டு வர்றாங்க. இன்னும் 4 நிமிஷம் இருக்கு. இதை வந்து நாளைக்கு படிக்கிற நாளைக்குள்ள திங்கட்கிழமை 15ஆம் தேதி படிக்க வேண்டியது கொஞ்சம் தொட்டு செல்வோம். சரியா? நேச்சர் ஒர்க்ஸ் இன் us, says the Gita, through the triple quality of Prakriti, the quality of light and good, the quality of passion, and the quality of obscurity and inertia. இதை படிச்சோன்னா மீனாட்சியம்மா உங்களாலே அந்த 3 குணங்களோட படிச்சீங்க. அந்த 3 குணங்கள் என்னென்னு சொல்ல முடியுமா? ராஜச குணம், சத்வ குணம், தாமச குணம். சரி, இந்த 3ல வந்து முதல்ல எதை குடிச்சிருக்காரு சொல்லுங்க. இந்த சென்டென்ஸ்ல நான் படிச்ச சென்டென்ஸ் ராஜச குணம் இல்ல. அதுதான் நான் முதல்ல எப்பவுமே ரஜஸ் சொல்லுவோம். இப்ப நான் படிக்கிறேன். நேச்சர் ஒர்க்ஸ் இன் us, says the Gita, through the triple quality of Prakriti. அப்போ இயற்கையில வந்து 3 வகை குணங்கள் இருக்கின்றன. அதன் மூலம் இயற்கை வேலை செய்வதாக கீதை சொல்கிறது. குவாலிட்டி ஆஃப் லைட் அண்ட் குட் தான் முதல்ல போட்டிருக்கு. அது வந்து ரஜஸ் கிடையாது. அது என்னவா இருக்கும்? அதான் முதல்ல அதுக்காக நான் எச்சரிக்கையா அதை கேட்டேன். குவாலிட்டி ஆஃப் லைட் அண்ட் குட், இந்த இடத்துல அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தல. சாத்வீகம், ரஜஸ், தமஸ்கிற வார்த்தையை பயன்படுத்தல. ஆனா தமிழ்ல தெளிவுக்காக உடனே ஐயா வந்து டாக்டர் ஜெகநாதன் ஐயா அதை பயன்படுத்திருக்காரு அந்த சொல்ல. வந்து குவாலிட்டி ஆஃப் லைட், குவாலிட்டி ஆஃப் குட், ஒளியும் நன்மையும் சேர்ந்த குணம் வந்து சாத்வீக குணம். அப்புறம் இந்த குவாலிட்டி ஆஃப் பேஷன் அண்ட் டிசைர், அந்த இது வந்து ராஜசீக குணம், 2வது குணம். அண்ட் இந்த குவாலிட்டி ஆஃப் அப்ஸ்கியூரிட்டி அண்ட் இனர்ஷியா. அப்ஸ்கியூரிட்டிங்கிறது இந்த லைட்டுக்கு எதிரானது. அப்ஸ்கியூரிட்டினா இருளானது. இனர்ஷியானா செயலற்ற தன்மை. அதுல குட் பேட் இல்லை. ஆனா இனர்ஷியா இஸ் ஈக்குவல் டு பேட்னு நம்ம எடுக்கலாம். ஆனா அதெல்லாம் என்னங்கிற மாதிரி மாறணும். இறைத்தன்மை உள்ள இதே விஷயங்கள் இறைத்தன்மையோட எப்படி இருக்க வேண்டும்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப பேசிக் டெஃபினிஷன் வந்து சாத்வீக நிலத்தில் ஒளியும் நன்மையும் இருக்க வேண்டும். ரஜசீகத்துல ஒரு தீவிர ஆசைகளும் ஆசைப்பட்டதாக இருக்க வேண்டும். 3வதாக இருளும் செயலற்ற தன்மையும் தாமசீகணும். தாமசீகம் நம்ம இதுல தமிழ்ல சோம்பேறித்தனம், மடிங்கிற ஒரு சொல் பயன்படுத்துவோம். அதற்கு தாமசீக குணம் இருப்பது. 3 குணங்கள் அந்த இது வரும்போது பிரிப்பாங்கல்ல, பிராமணன், சத்திரியன் எல்லாம் சொல்லும் போது ஆகும். இந்த குவாலிட்டி ஆஃப் பேஷன் அண்ட் டிசைர் தான் நல்லா எடுத்துட்டீங்கன்னா தைரியமா நான் சொல்லுவேன். எந்த ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக் எடுத்து அந்த பேஷன் அண்ட் டிசைரை தூண்டி தான் அவங்க வந்து அந்த புத்தகமே இருக்கும். ஞாபகம் வச்சுக்கணும். அது இல்லாட்டி சுய முன்னேற்ற நூல்களே கிடையாது. நல்லா நினைவு கொள்வது. அதை தூண்டிதான் உங்களை வந்து நீங்கள் நினைத்ததெல்லாம் அடைவது எப்படி அப்படின்லாம் சொல்லிதான் முதலில் நம்மளுடைய லட்சியம் என்ன, நோக்கம் என்ன, ஆசை என்ன, கனவு என்னன்னா ஆரம்பிப்பாங்க. அதை நீங்க தெளிவுபடுத்தினாதான் அதுக்கு எனக்கு வந்து அதிகமாலாம் இல்லை 100 கோடி எனக்கு போகுதுன்னா அந்த 100 கோடி சம்பாதிப்பது எப்படி வரும்? இல்ல எனக்கு 1000 கோடி வேணும், இல்ல 35,000 கோடி வேணும், நான் உலகத்திலே நம்பர் 1 படுத்தாங்கன்னா அப்ப அதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே படிப்படியாக சொல்றாரு, காட்டியிருப்பாரு. சரிங்களா? அதுதான் ரஜசீக குணம். ஆனா லைட் அண்ட் குட். ஆனா நல்லா கவனிங்க. இப்ப நம்ம என் ஊர்ல எதுவா இருக்கணும்னு நினைச்சா லைட் அண்ட் குட் தான் நம்ம நினைப்போம். ஆனா அதுவும் தாண்டி போகணும்னா கீதையிலும் சொல்லிருக்கு, ஸ்ரீ அரவிந்தரும் பின்னாடி சொல்ல போறேன். நம்ம நேரம் முடிஞ்சிருக்கு. மீனாட்சி அம்மா நீங்களே இல்ல மஞ்சுளாமா அந்த கடைசி சென்டென்ஸை படிச்சீங்க. படிக்கிறீங்களா சார்? ஒளியும் நன்மையும் கொண்ட சாத்வீக குணம், பேரார்வமும் ஆசையும் அடங்கிய ரஜகுணம், இருளும் மந்த நிலையுமான தாமச குணம் என்னும் பிரகதியின் 3 குணங்களின் வாயிலாகவே இயற்கை நம்முள் செயல்படுகிறாள் என்று கீதை கூறுகிறது. நன்றிங்கம்மா, நன்றி. இதோடு நம்ம நிறைவு செய்வோம். அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி.